முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் அமைச்சர் KN நேருவின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையில் KN நேருவின் மகன் மற்றும் சகோதரர் தொடர்புடைய இடங்களில் சோதனையானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது திருச்சியில் அமைச்சர் KN நேருவின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையில் KN நேருவின் மகன் மற்றும் சகோதரர் தொடர்புடைய இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருச்சியில் அமைச்சர் KN நேருவின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்போம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான KN நேரு வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனை செய்து வருகின்றனர். திருச்சி தில்லைநகர் 5வது கிராஸில் உள்ள அவர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். 3 கார்களில் வந்த அமலாக்கத்துறையினர், அதே போல 10 CRPF வீரர்கள் பாதுகாப்போடு இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வரும் நிலையில் தற்போது திருச்சியிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. அவருக்கு மொத்தம் 3 இடங்களில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த இடமானது திருச்சி தில்லைநகர் 5வது கிராஸில் அவர் வீட்டில் சோதனை நடைபெறுகிறது. அதே போல 10வது கிராஸிலும் அவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. அந்த 10வது கிராஸில் உள்ள வீட்டிலும் சோதனை நடைபெறுகிறது. அதே போல GH பின்புறம் உள்ள வண்ணாரப்பேட்டையில் அவரது மகள் உள்ளார். அவரது வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. காலை 8 மணி முதலே இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. மொத்தம் 3 கார்களில் வந்து 6க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது KN நேருவின் ஆதரவாளர்கள் குவிந்து வருவதால் அப்பகுதியில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போல மற்ற வாகனங்கள் யாரும் அந்த பகுதியில் அனுமதிக்கப்படவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.